வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் அல்ல. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. இந்த பதிவில் சொல்லப்படும் கருத்துக்கள் அனைத்தும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஃப்ரெண்ட்ஸ், நேத்திக்கு மார்க்கெட் நம்ம கால் சைட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா எனக்கு மார்க்கெட்டில் ஐவி நமக்கு கால் சைடு இருக்கிறதுனால நம்ம கால் சைடு எனக்கு எடுக்கிறது தான் சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நேத்திக்கு நான் தான் வீடியோ போட்டிருந்தேன். நேத்திக்கு நம்ம லைவாக அனலைஸ் பண்ணியிருந்தோம். அப்போ நம்ம பார்த்தோம். ஓகே, எதனால் அப்படின்னா மார்க்கெட் நமக்கு இந்த க்ளோசிங் பாருங்கள். இந்த இடத்துல மார்க்கெட் க்ளோசிங் கரெக்டாக 21,332. ஸோ மார்க்கெட் நமக்கு மேலே போச்சு அப்படின்னா 21,500 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குறது. அதுதான் கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நம்ம எதிர்பார்த்தது. ஸோ அடுத்து நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு பார்த்தோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லேயுமே நமக்கு என்ன இருந்தது அப்படின்னா இந்த 22,400 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா வீடியோ பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் மார்க்கெட் நமக்கு ஓப்பன் ஆனது கரெக்டாக பாருங்கள். கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கன்னா ப்ரீவியஸ் டே அந்த ஹை, அதாவது ப்ரீவியஸ் டேனுடைய ஹையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகி எப்போவுமே நம்ம ஓப்பனுக்கு மேலே ஒரு 15 நிமிஷம் கேண்டில் நமக்கு மேலே சஸ்டெயின் ஆகுதுன்னா நம்ம கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். நான் நேற்று என்னுடைய ப்ரிடிக்ஷன் எப்படி இருந்தது அப்படின்னா மார்க்கெட் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும். இந்த க்ளோசிங் இந்த ரேஞ்சில் ஒரு சின்ன ஒரு க்ளோசிங்லேருந்து சின்ன ஒரு 2 பாயிண்ட் ஒரு 10 பாயிண்ட் 5 பாயிண்ட் முன்ன அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகும் அப்படின்னு நினச்சிருந்தேன். நான் ஆக்சுவலாக மார்க்கெட் அப்படி தான் நினச்சிருந்தேன். ஆனால் இது நல்ல ஒரு க்ளோசிங்லேருந்து கேப் அப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கேப் அப்னா ப்ரீவியஸ் டேனுடைய ஹையை தாண்டணும். மார்க்கெட் கையை தாண்டலை. அந்த ஹைக்கு நியரஸ்ட்லேயே மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஆனாலும் இதை நம்ம கேப் அப்புனே எடுத்துக்கிடுவோம். ஏன்னா என்ன ரீசன்னா மார்க்கெட் க்ளோசிங்லேருந்து ஒரு க்ளோசிங் எவ்வளோ 330 ஆமாம் 22,332 எவ்வளோ சம்திங். இன்றைக்கி ஓப்பனிங் பாருங்கள். ஓப்பனிங் 446. அப்போ கிட்டத்தட்ட நமக்கு 346 ஒரு 100 பாயிண்ட்டு கிட்ட நமக்கு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஏன்னா அது ஐவி எல்லாமே நமக்கு கால் சைடு அதிகமாக இருந்ததுனால மார்க்கெட் நமக்கு ஐவி இது கால் சைடில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். சரி, ஓகே. ஆனால் மார்க்கெட் நடந்ததே என்னென்னா ஹை கிட்ட தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஹை கிட்ட ஓப்பன் ஆகி மார்க்கெட் மேலே சஸ்டெயின் ஆகாத நல்லாவே ஒரு ஃபால் ஆகிருக்கு. இந்த ஃபால் எதிர்பார்க்காத ஒரு ஃபால். ஏன்னா இது எப்படி நான் இவ்வளவு தூரம் மார்க்கெட் ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்த்தது 22,200 அப்படிங்கிற லெவல் மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன். சரி, ஓகே. இது என்ன ரீசன் அப்படிங்கிறது நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ நாளைக்கு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் லைவாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மார்க்கெட் ப்ரொஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா இது டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் அடிப்பாங்க. இந்த இது நல்ல ஒரு ட்ரெண்டிங்கான மார்க்கெட் இருந்தது. ட்ரெண்டிங் ப்ரொஃபைல் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு மார்க்கெட் இப்போ நமக்கு இந்த இடத்துல 21,932, அதாவது 21,900 அப்படிங்கிற 950 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸோ இதில் தான் மார்க்கெட் நமக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. அப்போ 21,950 அதான் நமக்கு 932 900ங்கிறதே நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா 900 தான் நமக்கு ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ். 950 தாண்டிட்டு சரி, ஓகே 900ன்னு வச்சுக்கோம். 900ல் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்குது. சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மேலே மார்க்கெட் எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டோம். மார்க்கெட் இதை தாண்டி இந்த 900 கீழே வந்ததுன்னா எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் இப்போ இந்த க்ளோசிங் ப்ரைஸ் இப்போ நமக்கு 21,932 இருக்கு இல்லையா, 932. ஸோ இந்த லோ, அதாவது வேல்யூ ஏரியா லோ அப்படி என்னன்னு பார்த்தோம்னா 21,980, சாரி 908, 21,908. இந்த 21,908க்கு கீழே மார்க்கெட் ஒரு 15 நிமிஷம் கேண்டில் நமக்கு சஸ்டெயின் ஆச்சு, ரெட் கலர் கேண்டில் அப்படின்னா மார்க்கெட் 21,760 வரைக்கும் நாளைக்கு மார்க்கெட் எதிர்பார்க்கலாம் டவுன் சைடில். இது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா இந்த இடத்த பாருங்கள். ஒரே நிமிஷம், இதில் எத்தனை நாளுடைய ஹை லோலாம் இருக்குதுன்னு பாருங்கள். நான் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த லைன் பாருங்கள். பிப்ரவரி 6ஆம் தேதி
இது வந்து பிப்ரவரியினுடைய 5ஆம் தேதி 5ஆம் தேதியினுடைய லோ. அடுத்து 6ஆம் தேதியினுடைய லோ. அப்புறம் பாருங்க பிப்ரவரி மாதத்தில் உள்ளதுண்ணே 5-6 உள்ள லோ. 8ஆம் தேதி 8ஆம் தேதியினுடைய வேல்யூ ஏரியா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஹை. ஓகே. அப்புறம் வந்து 12-13 அதோட வேல்யூ ஏரியா ஹை பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ இத்தனை இடமும் வந்து நமக்கு வந்து இந்த லைனில் இருக்குது. இந்த 21,700 அப்படிங்கிற ப்ரைஸ் வந்து நமக்கு இந்த லைனில் இருக்குது. இவ்வளவு இது இருக்குது. ஓகே. அப்போ மார்க்கெட் இந்த இடம் வரும்போது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். 21,760ங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சப்போர்ட்டுக்கு. ஓகே. மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த க்ளோசிங்லேருந்து மார்க்கெட் மேலே, அதாவது 21,980 இன்றைக்கி மார்க்கெட் க்ளோசிங் நடந்திருக்கு. இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா 22,000. 22,000 அப்படிங்கிற இந்த லெவலை தாண்டி மேலே மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் 21,120 போகுது அப்படின்னா நமக்கு வந்து இந்த வேல்யூ ஏரியா ஹை இருக்கு பாருங்க. மார்க்கெட் உள்ளே வந்துடுச்சு அப்படின்னா வேல்யூ ஏரியா ஹை. வேல்யூ ஏரியா ஹை வந்து நமக்கு வந்து 22,277. ஓகே. 22,277 அப்படின்னா 22,300 இல்லை 22 ஆமாம் 22,300 வச்சுக்கணும். 22,300. அப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் படி நம்ம சொல்கிறோம் 22,300. 22,300ங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு. க்ளோசிங் நடந்திருக்கு. ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இந்த ப்ரீவியஸ் டேனுடைய கேப் டவுன் கீழே மார்க்கெட் ஒரு 15 நிமிஷம் கேண்டில் லோவுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் கேண்டில் நமக்கு வந்து சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து 21,760 ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் இந்த ரேஞ்சிலே ஓப்பன் ஆகி மார்க்கெட் நல்லா வந்து நமக்கு வந்து வேல்யூ ஏரியாக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா வேல்யூ ஏரியாக்குள்ளே மார்க்கெட் வந்துருச்சு அப்படின்னா அப்போ கண்டிப்பாக மார்க்கெட் வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கோ இல்லை வேல்யூ ஏரியா ஹைக்கோ வரும்னு நம்ம நாளைக்கு எதிர்பார்க்கலாம். ஓகே. இதுதான் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டையும் சேஞ்ச் இன் ஒய்வும் நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆப்ஷன் டேபிளில் இன்றைக்கி வந்து ஐவி நமக்கு எந்த மாதிரி க்ளோசிங் நடந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐவி பார்த்தோம் அப்படின்னா ஐவி எல்லாமே வந்து நமக்கு வந்து புட் சைடில் தான் இன்றைக்கி ஜாஸ்தியாக இருக்குது. 23 இங்கெல்லாம் 13, 16 அப்படின்ட்டு இருக்குது கால் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா. அப்போ நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ப்ரீவியஸ் டேனுடைய லோ இருக்கு இல்லையா, லோ வந்து நமக்கு வந்து மார்க்கெட் கட் பண்ணுது அப்படின்னா இப்போ இந்த ப்ரீவியஸ் டேனுடைய லோ மார்க்கெட் வந்து கட் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த இடம் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் 21,760 வரைக்கும். ஓகேவா? ஏன்னா இது வந்து இப்போ வந்து க்ளோசிங் நடந்திருக்கிறத வச்சு நம்ம வந்து ஐவி செக் பண்ணுறோம். நாளைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஐவி சேஞ்சஸ் நடக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் மார்க்கெட் சஸ்டெயின் ஆனிக்கு மார்க்கெட் ஓடினதுக்கப்புறம் நாளைக்கு பார்க்கும்போது இந்த இடத்துல உள்ள ஐவி வந்து கம்மியாகி இந்த இடத்துல ஐவி இன்க்ரீஸ் ஆகலாம் கால் சைடில். ஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்போ வந்து நம்ம க்ளோசிங் வச்சு பார்க்குறோம். இப்போ க்ளோசிங் வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து ப்ரீவியஸ் டேனுடைய லோவை மார்க்கெட் கட் பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஒரு இன்னும் கொஞ்சம் நமக்கு டவுன் எதிர்பார்க்கலாம். மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஓகே. சேஞ்ச் இன் ஒய்யை நம்ம பார்க்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே. இப்போ நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகம் நான் சொன்னதான் 21,400 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னா கரெக்டாக வந்து மார்க்கெட் வந்து அது க்ளோசிங் இந்த இடம் இன்றைக்கி ஓப்பன் நடந்தது இந்த இடம் 21,400. அப்போ 21,450 தான் மார்க்கெட் ஹையாக போயிருக்கு. மார்க்கெட் ஓப்பனிங்கே அந்த இடம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனது பாருங்கள் கரெக்டாக 21,446 21,446 அப்படின்னா 21,450. அப்போ இந்த 22,450 அப்படிங்கிற ப்ரைஸில் தான் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு 22,400 22,400 தான் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஓகே. நாளைக்கு எந்த இடம் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு பார்ப்போம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி நம்ம பார்க்க போனால் இந்த இடம் இப்போ இன்னைக்கு க்ளோசிங் நடந்திருக்கு இல்லையா, இந்த க்ளோசிங் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 22,000. 22,000ங்கிறது வந்து கால் தான் அதிகமாக இருக்குது. புட்டு வந்து கொஞ்சம் காலை விட கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப வித்தியாசம் இல்லை, ஒரு 14 லட்சம் வித்தியாசம் இருக்குது. ஓகே. மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா உடனே நமக்கு இம்மிடியட்லியாக சப்போர்ட் இருக்கிறது வந்து 21,900. ஸோ 21,900 அப்படிங்கும்போது 21,32 இன்றைக்கி மார்க்கெட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். லோ வந்து
ஓகே. 21 ஆமா. 21 ஆமா. 21,900 சில்லற வரைக்கும் மார்க்கெட் வந்துருச்சு. மார்க்கெட் ஒரே நிமிஷம் செக் பண்ணிக்கிறோம். லோ வந்து கரெக்ட்டா 21 ஆமா. 21,905. ஓகே. 21,900 21,900ங்கிறது நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட் மார்க்கெட்ல. 21,900லேருந்து மார்க்கெட் மேல சப்போர்ட் எடுத்து போகுது அப்படின்னா, நமக்கு வந்து இமிடியேட்லியா நமக்கு இப்ப இருக்கிற அந்த 22,200ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அடுத்து வந்து 21,100. அப்ப மார்க்கெட் வந்து நாளைக்கு 21,100 அப்படிங்கிற லெவல்ல வந்து நமக்கு வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் படி பார்த்தோம் அப்படின்னா, 22,100 22,100 பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்துரும் நமக்கு. அப்ப பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து மார்க்கெட் வந்து மேல வருதுன்னா, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். சே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சேஞ்ச் இன் OA எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. சேஞ்ச் இன் OA எப்படி பார்த்தோம் அப்படின்னா, இதுவுமே நமக்கு ரெசிஸ்டன்ஸ் தான். அடுத்து வந்து நமக்கு வந்து 21,900 சேஞ்ச் இன் ஓப்பன்ஸில் வந்து அது 21,900க்கு மார்க்கெட் வந்துருச்சு. 903க்கு லோவாக வந்திருக்கு. லோவாக வந்து தான் மார்க்கெட் வந்து மேலே வந்திருக்கு. கால் சைடில் வந்து 16 லட்சம், புட் சைடில் வந்து சேஞ்ச் இன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் இன் OA வந்து புட் சைடில் வந்து 20 லட்சம் இருக்குது. மார்க்கெட் அதையும் தாண்டி கீழே வந்தது அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா 21,760 அப்படின்னு சொன்னோம் இல்லையா, 21,760ல் சேஞ்ச் இன் OA வந்து நமக்கு வந்து கால் சைடில் வந்து 72,000 தான். புட் சைடில் வந்து ஒரே நிமிஷம் 21 புட் சைடில் வந்து நமக்கு வந்து புட் சைடில் வந்து நமக்கு வந்து 17 லட்சம் இருக்குது. அப்போ இதில் 72,000, அதில் 17 லட்சம். அப்போ வந்து இந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். 21,750 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ். மார்க்கெட் நம்ம அதுதான் பார்த்தோம். அந்த மார்க்கெட் ப்ரொஃபைலில் நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிச்சு. இந்த இடம் வந்து நமக்கு வந்து 21,760 நம்ம வந்து முன்னாடி ப்ரீவியஸ் ஸ்டைல் வச்சு போய் பார்த்தோம். அதில் ஒரு 4-5 நாளுடைய லோ ஹை, வேல்யூ ஏரியா லோ, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த இடம் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னா 21,759 அந்த 60 அப்படிங்கிற ரேஞ்ச். அதுதான் வந்து நமக்கு வந்து 21,760 தான் இங்கே வந்து சேஞ்சிங் OAலையும் நமக்கு வந்து இது இருக்குது. இந்த இடமும் நமக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்து சேஞ்ச் இன் OA படி. சரி, ஓகே. மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா இமிடியேட்லியாக நமக்கு வந்து 21,100. இந்த 21,100ங்கிறது நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் படி ப்ரீவியஸ் டைனுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். அப்போ இந்த இடம் நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். காலையில் நீங்கள் மார்க்கெட் வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சேஞ்ச் இன் OA ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து எந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகுது அப்படிங்கிறத லைவாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும், கான்ஃபிடென்ட் இருக்கும். மார்க்கெட் ப்ரொஃபைல் படி நம்ம வந்து பார்க்குறோம். மார்க்கெட் ப்ரொஃபைலில் உள்ள டேட்டா நமக்கு வந்து எந்தெந்த இடத்துல நமக்கு வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே. இதை நீங்கள் லைவாக வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நீங்கள் லைவாக நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். மார்க்கெட் இந்த மாதிரி வந்து ட்ரேட் நடந்தால் எந்தெந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாம் வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்குள்ள சுய அனுபவம், நம்ம வந்து எந்த மாதிரி வந்து மார்க்கெட்டை பார்க்குறோம் அப்படிங்கிறத வந்து என்னுடைய பார்வையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இப்படி பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லலை. நான் இப்படி பார்க்குறேன், எனக்கு இந்த மாதிரி மார்க்கெட் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் லைவாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். நம்ம சொல்கிறது வந்து அப்படி தான். நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது. நான் ட்ரேட் எடுக்கும்போது இந்தந்த மாதிரி இதெல்லாம் வந்து வாட்ச் பண்ணுவேன். சேஞ்ச் இன் OAவும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி இருக்குது. மார்க்கெட் ப்ரொஃபைலில் எந்தெந்த இடத்துல வந்து நமக்கு வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, வேல்யூ ஏரியா அங்கே இருக்குது, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் எங்கே இருக்குது. ஏன்னா மார்க்கெட் ப்ரொஃபைலை பொறுத்தளவுக்கு அதில் உள்ள பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ ரொம்ப முக்கியம்னு நான் சொல்லியிருப்பேன். அதேமாதிரி டே ஹை, டே லோ. ஸோ இதெல்லாம் மார்க்கெட் கிராஸ் பண்ணும்போது நான் போய் வந்து நம்ம வந்து ஐவி செக் பண்ணி பார்ப்போம். மார்க்கெட் ப்ரீவியஸ் டைனுடைய வேல்யூ ஏரியா லோவை கட் பண்ணுது அப்படின்னா நம்ம ஐவி செக் பண்ணுவோம். அப்போ புட் சைடில் ஐவி ஜாஸ்தியாக இருக்குது, கால் சைடில் கம்மியாக இருக்குது அப்படின்னா அப்போ வந்து புட் சைட் மூவ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு புட் சைடில் போய் ஒரு சின்ன ட்ரேட் பண்ணுவோம். இப்படி தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இதை நீங்கள் லைவாக அனலைஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறதா என்னுடைய இது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து மார்க்கெட் ஆகுது, சேஞ்சஸ் ஆகுது, இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல்லாம் வச்சு இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, சேஞ்ச் இன் OA, இந்த இதெல்லாம் ஐவிலாம் செக் பண்ணுங்கள். ஆப்ஷன் டேப்லாம் பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுங்க. ட்ரேட் எடுக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து எந்தெந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் நீங்கள் லைவாக வந்து நீங்கள் ஓனாக நீங்கள் அனலைஸ் பண்ணி ப்ரிடிக்ஷன் பண்ணால் தான் உங்களுக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே.